ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் நாலேஜ் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் பர்கோலா டிசைன்னா என்ன, அது எந்த மாதிரியான பிளேசஸ்லாம் யூஸ் பண்ணணும், அது என்ன மெட்டீரியலை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதை ஸ்கெட்சப்பில் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பர்கோலா டிசைன் அப்படிங்கிறது ஒரு 4 போஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ரூஃப் கிரியேட் பண்ணுறது தான் பர்கோலா டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். பீம், ராஃப்டர், போஸ்ட் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணுவோம். வித் ரூஃப், வித்தவுட் ரூஃபில் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த ஃப்ரேம் தான் பர்கோலா டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்கோலா டிசைனை நம்ம என்ன மாதிரியான பிளேசஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட என்ட்ரன்ஸில், அவுட்டோர் கார்டனிங்கில், ரூஃப் டாப், அப்புறம் பால்கனிஸ், இந்த மாதிரியான பிளேசஸில் வந்து இந்த பர்கோலா டிசைன் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பர்கோலா டிசைன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பில்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிகெண்டாக விசிபிள் ஆகும். இது வந்து ஒரு நல்ல ஆஸ்தட்டிக் வியூவாகவும் இருக்கும். ஸோ இந்த பர்பஸ்க்காகவே மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பர்கோலா டிசைனை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இது என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வுட், ஸ்டீல், காங்கிரீட், இந்த 3 மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃப்ரேமிங் வந்து கிரியேட் பண்ணுறோம். அண்ட் இதுக்கான ரூஃப் பார்த்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் காங்கிரீட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் ஷீட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்கோலா டிசைனை எப்படி ஸ்கெட்சப்பில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இங்கே 10 feet by 10 feet அப்படிங்கிற சைஸில் நம்ம ஒரு பர்கோலா டிசைன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு 9 inch by 9 inch அப்படிங்கிற சைஸில் ஒரு காலம் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சப்பில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அது குரூப்பாகவோ இல்லை காம்பனண்ட்டாகவோ கன்வெர்ட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இதை நம்ம காம்பனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை காப்பி பண்ணி 4 கார்னரில் 4 காலம் வர மாதிரி இதை மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பீம் வந்து கிரியேட் பண்ணணும். பீமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 inch by 9 inch. ஸோ அதையும் 4 சைட்லையுமே நம்ம பீம் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஃப்டர் வந்து கிரியேட் பண்ணணும். ராஃப்டருங்கிறது இன்னரில் வரக்கூடிய பீம்ஸ் தான் ராஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராஃப்டரோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 inches by 6 inches. ஸோ இந்த சைஸில் நம்ம ராஃப்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ராஃப்டரை நம்ம ஒரு ஈவனான ஸ்பேசிங்கில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 3 inches ஸ்பேசிங்கில் நம்ம ராஃப்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான பர்கோலா டிசைன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்கெட்சப்பில் இந்த பர்கோலா டிசைன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்கோலா டிசைன்ஸை வந்து நம்ம பில்டிங்கில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல எலிவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பர்கோலா டிசைனை எப்படி ஸ்கெட்சப்பில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.